வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மணியண்ணனோட மெகா முறுக்கு ஃபேக்டரி வாசல்ல ஒரு விலை உயர்ந்த கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து இறங்கின ஒரு நபர் மணியண்ணன் கிட்ட ஏதோ சில பேப்பர்களை காட்டி ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாரு. சத்யா தூரத்துல இருந்து இதையெல்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான். அந்த நபர் போனதுக்கு அப்புறம் மணியண்ணன் ஆழ்ந்த சிந்தனையோட தன் நாற்காலியில வந்து உட்கார்ந்தாரு. சத்யா மெதுவா பக்கத்துல வந்து, என்னண்ணே, வந்தவர் ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு. மெகா முறுக்கு கம்பெனியோட ஒரு பகுதியை விலை பேச வந்தாரா அப்படின்னு கேலியா கேட்டான். மணியண்ணன் சிரிச்சுக்கிட்டே, இல்ல சத்யா, அவர் ஒரு பெரிய நிறுவன முதலீட்டாளர், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். நம்ம கம்பெனில கோடிக்கணக்கில் காசு போட தயாரா இருக்காராம். ஆனா அவர் லாபத்தை பத்தி மட்டும் கேட்கல. இந்த கம்பெனியை நீங்க எப்படி நடத்துறீங்க, இதுல உங்க பங்கு எவ்வளவு இருக்கு, உங்க கூட வேலை செய்யறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு போலீஸ்காரர் மாதிரி தொலைச்சு எடுத்துட்டாரு என்றாரு. சத்யாவுக்கு ஆச்சரியம் தாங்கல. ஏங்கண்ணே, கம்பெனி லாபத்துல ஓடுதான்னு பார்த்தா போதாதா, ஓனரை பத்தியும் அவர் எப்படி நடத்துறாருன்னோ ஏன் இவ்ளோ நோன்றாங்க? மணியண்ணன் சத்யாவை பார்த்து, சத்யா, ஒரு வண்டி வேகமா போகுதுன்னா அதுக்கு இன்ஜின் மட்டும் காரணம் இல்ல, அதை ஓட்டுற டிரைவரும் தான் காரணம். டிரைவர் குடிக்காரனா இருந்தாலோ இல்ல அவருக்கு வண்டியை ஓட்ட தெரியலன்னாலோ எவ்வளவு நல்ல வண்டியா இருந்தாலும் அது பள்ளத்துல தான் விழும். பங்கு சந்தையிலையும் ஒரு கம்பெனியோட நிர்வாகம் தான் அந்த டிரைவர். இன்னைக்கு நாம மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் பத்தி பார்ப்போம் என்று விளக்க தொடங்கினாரு. ஒரு முதலீட்டாளரா நீங்க ஒரு கம்பெனியோட எண்களை மட்டும் பார்க்க போதாது, அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களையும் பார்க்கணும். இதுக்கு 3 முக்கியமான விஷயங்களை நாம கவனிக்கணும். முதல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங், அதாவது ஓனருக்கு தன் கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கை. மணியண்ணன் ஒரு முறுக்கு தட்ட சத்யாவிடம் கொடுத்தாரு. சத்யா, இந்த கம்பெனில எனக்கு 75% பங்கு இருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பெனிக்கு ஒரு லாபம் வந்தா அதுல 75% எனக்கு தான். அதே சமயம் ஒரு நஷ்டம் வந்தா மத்தவங்களை விட எனக்கு தான் வலி அதிகமா இருக்கும். இதுக்கு தான் ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு பேரு. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சவங்க ப்ரொமோட்டர்ஸ் அந்த கம்பெனில அதிகமான பங்கு வச்சிருந்தா ஓனருக்கு தன் கம்பெனி மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அவரோட சொத்து அந்த கம்பெனில தான் இருக்கு, அதனால அவர் கம்பெனியை நல்ல நடத்த பாடுபடுவாரு. ஆனா ஒரு கம்பெனியோட ஓனர் தன்னோட பங்குகளை அடிக்கடி வித்துக்கிட்டே இருந்தா அது ஒரு ஆபத்தான அறிகுறி. கம்பெனிக்குள்ள ஏதோ சரியில்லையோன்னு நம்ம சந்தேகப்படணும். சத்யா, இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நீ கவனிக்கணும். அதுதான் அடமானம், பிளெட்ஜிங். சில ஓனர்கள் தங்களோட பங்குகளை பேங்க்ல அடமானம் வச்சு தனிப்பட்ட முறையில கடன் வாங்குவாங்க. ஒருவேளை அவங்களால கடனை திருப்பி கட்ட முடியலன்னா பேங்க் அந்த பங்குகளை மார்க்கெட்ல வித்துடுவாங்க. இதனால ஷேர் விலை டப்புன்னு விழுந்துடும். அதனால பிளெட்ஜிங் அதிகமா இருக்கிற கம்பெனியை தவிர்க்கிறது நல்லது என்றாரு மணியண்ணன். 2வது இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங், அதாவது புத்திசாலிகளின் காசு எங்கே இருக்குன்னு பாக்குறது. மணியண்ணன் இன்னைக்கு வந்தாரே ஒரு பெரிய ஆளு, அவரு மாதிரி இருக்கிறவங்க காசு போட்டா அது கம்பெனிக்கு நல்லதா என்று கேட்டான் சத்யா. நிச்சயமா சத்யா, அவங்கள நாம 2 வகையா பிரிக்கலாம். டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், மற்றும் எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க ஏன் முக்கியம் தெரியுமா? இவங்க கோடி கணக்குல காசு போடுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பத்தி அக்கு வேற ஆணி வேற ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கம்பெனி ஆபீஸுக்கே போய் நேர்ல விசாரிப்பாங்க. அதனால இவங்க ஒரு கம்பெனில அதிகமா முதலீடு செஞ்சிருக்காங்கன்னா அந்த கம்பெனி மேல ஒரு நம்பகத்தன்மை வருது. மணியண்ணன் கொடுத்த சூப்பர் டிப்ஸ் என்னன்னா, பெரிய முதலைகள் ஒரு குளத்துக்குள்ள வருதுன்னா அந்த குளத்துல நிறைய மீன் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ முதலீடு ஒரு கம்பெனில கூடிக்கிட்டே போனா அது ஒரு பாசிட்டிவான விஷயம். 3வது கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அதாவது நேர்மையான நிர்வாகம். மணியண்ணன் முறுக்கு சுடுற இடத்தை காட்டினாரு. சத்யா, நான் ஃபேக்டரி காசுல என் வீட்டுக்கு அரிசி வாங்கலாமா, இல்ல என் தகுதியே இல்லாத சொந்தக்காரரை தூக்கி மேலாளர் பதவியில உட்கார வைக்கலாமா? அப்படி செஞ்சா இந்த பிசினஸ் என்ன ஆகும்? சத்யா சிரிச்சுக்கிட்டே, பிசினஸ் படுத்துரும் அண்ணே, மத்த முதலீட்டாளர்கள் ஏமாந்துருவாங்க என்றான். அதான் சத்யா கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஒரு கம்பெனியை எவ்வளவு நேர்மையா வெளிப்படையா நடத்துறாங்கிறது தான் இது. நல்ல நிர்வாகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு மணியண்ணன் பட்டியலிட்டாரு. முதல்ல சம்பளம், ரெம்யூனரேஷன். கம்பெனி லாபத்துல ஓடுதோ இல்லையோ, ஓனர் மட்டும் கோடி கோடியா சம்பளம் தூக்குறாரான்னு பார்க்கணும். இது ஒரு சுயநலமான போக்கு. 2வது தொடர்புடைய நபர் பரிவர்த்தனைகள், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ். கம்பெனியோட காசை எடுத்து தன்னோட இன்னொரு நஷ்டத்துல ஓடுற பிசினஸ்க்கோ இல்ல சொந்தக்காரர்களுக்கோ கைமாத்தி விடுறாங்களான்னு செக் பண்ணணும். 3வது சுதந்திர தீர்க்கதரிசிகள், இண்டிபெண்டன்ட் டிரெக்டர்ஸ். கம்பெனி போர்டுல ஓனரோட பேச்ச கேட்காம உண்மையை பேசுற வெளிப்படையான ஆட்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும். 4வது ஆடிட்டர் அறிக்கை. கம்பெனி கணக்கு வழக்குகளை சரிபார்க்கிற ஆடிட்டர் ஏதாவது தப்பு இருக்குன்னு குறிப்பு எழுதியிருக்காரான்னு பார்க்கணும். ஒரு வருஷத்துல 3 ஆடிட்டர் மாறினா அங்க ஏதோ பெரிய தில்லுமுள்ளு நடக்குதுன்னு அர்த்தம்.
மணியண்ணன் கொடுத்த இறுதி பாடம் ரொம்ப முக்கியமானது. சத்யா, மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு கலந்தாய்வு மாதிரி. எண்கள் உனக்கு கம்பெனியோட உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லும். ஆனா மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் தான் கம்பெனியோட மனசு எப்படி இருக்குன்னு சொல்லும். ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மோசமா இருந்தா அவங்க எண்களை கூட ஃபேக் நம்பர்ஸ் மாத்தி உன்னை ஏமாத்த முடியும். அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை நடத்துறவங்க யாருன்னு கூகுள்ல தேடிப்பாரு. அவங்க மேல ஏதாவது மோசடி வழக்குகள் இருக்கான்னு விசாரி என்றாரு மணியண்ணன். சத்யா இப்போது தன் போனை எடுத்து தான் முதலீடு செய்ய நினைத்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை ஆராயத் தொடங்கினார். அண்ணே, நான் பார்த்த இந்த கம்பெனில ஓனரோட பங்கு 30% தான் இருக்கு. அதுலயும் பாதி அடமானத்துல இருக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு எனக்கு புரியுது என்றான். மணியண்ணன் அவனது தோளை தட்டினார். சபாஷ், இப்போ நீ ஒரு பக்குவமான முதலீட்டாளராயிட்ட. போய் அந்த மெகா முறுக்கு பொட்டலங்களை அடுக்கி வை. நம்ம கம்பெனி எப்பவும் நேர்மையா இருக்கும். அதனால தான் முதலீட்டாளர்கள் நம்மள தேடி வர்றாங்க. சத்யா உற்சாகமாக வேலை செய்ய தொடங்கினான். பங்கு சந்தை என்பது வெறும் பண விளையாட்டு அல்ல, அது மனிதர்களின் நேர்மையை பொறுத்தது என்பதையும் அவன் இன்று கற்றுக்கொண்டான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ஒரு பங்குல முதலீடு செய்யும் முன் அந்த கம்பெனியோட ஓனர் மற்றும் நிர்வாகத்தை ஆராய்வீர்கள் தானே? கமெண்டில் சொல்லுங்க.